ஹாய்! இன்னைக்கு ஒரு ப்ரௌனி ஸ்லாப் டெக்கரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போலாம் கேக்ஸை விட ப்ரௌனிஸ் தான் ரொம்ப பேர் ஆர்டர் பண்ணுறாங்க. ஏன்னா ப்ரௌனி டேஸ்ட் வந்து அவ்வளோ ரிச்சாக இருக்கும் சாக்லேட்லேயே. இது பண்ணுறப்ப நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு இடையில ஸ்டக் ஆகுது. கனாஷ் வந்து வெளியில் வராமல். கனாஷ் வந்து ரெடி பண்ணும்போது சாக்லேட் அங்கங்கே கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு. அதை நான் கிளியர் பண்ணாமல் அப்படியே ஊற்றுனனால தான் அந்த கட்டி இருக்க இடத்துலலாம் ஸ்டக் ஆனிச்சு வெளியே வராமல். அப்புறம் பார்டருக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸு அப்புறம் கொஞ்சம் நட்ஸு அந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பண்ணியிருந்தேன். நிஜமாவே நல்லா வந்திருந்தது அவுட்புட்டு. காலையில் 7 மணிக்கு டெலிவரி அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவில் கரண்ட் வேறு போயிட்டேங்க. அப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணி ஃப்ளாஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். கரண்ட் ஆனால் வந்துருச்சு கொஞ்சம் நேரத்துலேயே. குட்டி பாப்ஸோட பேர் மட்டும் வச்சுட்டு அவ்வளோதான், டெக்கரேஷன் முடிச்சாச்சு. ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 kg ப்ரௌனி ஆர்டர் வந்திருந்தது. அதையும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி ப்ரௌனிஸ் கேக்ஸ்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க.